பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கே கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நனைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நனையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயிலே அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக, நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1 லட்சம் மெட்ரிக் டன்னை நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி, டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. சென்ற வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கையிலே நெல் எந்தெந்த இத்தனை கோடி ரூபாய், சுமார் 394 கோடி ரூபாய் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்படும், அதற்காக நிதி ஒதுக்கப்படும் என்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள், அதாவது டிபிசி திறப்பதற்கு அந்தந்த கட்சிக்காரர் தான் திறக்கிறாங்கன்னு சொல்றார், தவறான தகவல் சொல்றார். கடந்த ஆட்சியில் ஒரு நெல் நேரடி கொள்முதல் திறக்கணும்னா மாவட்ட ஆட்சி தலைமையில் ஒரு குழு, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் விவசாயம், கூட்டுறவு சங்கத்துடைய இணைப்பதிவாளர், வேளாண்மை இணை இயக்குனர், 2 விவசாய சங்க பிரதிநிதி, எங்கள் சிவில் சப்ளையினுடைய ஆர்எம் எஸ்ஆர்எம் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் பேச, கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைந்திருக்கும் கூட்டத்தில் கேட்குறாங்களோ, அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். 1972 சிவில் சப்ளை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 4000 இடத்துல நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டது 2024-25. இப்போ அமைச்சர் சொன்னார், அரிசி இப்படி கருப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்திய உணவு கழகம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கண்டிஷன், எல்லா அரிசி ஆலைகளிலும் கலர் சாட்டர் இயந்திரம் பொருத்தம்னு சொல்லி ஒரு நாம்ஸ் கொண்டாந்துருந்தாங்க. கடந்த காலத்தில் அது பொருத்தப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததையும் முதலமைச்சர் சொன்னார், அரிசி தரமான அரிசி மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். கடந்த காலத்தில் 376 மில்லு தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்தவரை 623 அரிசி ஆலைகளை உயர்த்தி எல்லா ஆலையிலும் கலர் சாட்டர் இயந்திரம் 30 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா பெருமான அந்த இயந்திரங்களை பொருத்தி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி கடந்த மே மாதம் வரை மக்களுக்கு வழங்கினோம். எந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38,000 நியாய விலை கடையிலும் எங்கேயுமே அரிசி மக்கள் குறைவாக, அதாவது தரமான அரிசி இல்லை என்று எங்கேயுமே புகார் வரல. மக்கள் மகிழும் வண்ணம் தான் நாங்கள் அரிசியை வழங்கினோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அதாவது தவறு நடக்குன்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? விவசாயம் இந்த நெல் இல்லை வாங்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இருக்கின்ற வேலை பார்க்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு மூட்டைக்கு 3 ரூபா தான் கூலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை 10 ரூபா உயர்த்தி கொடுத்தாரு. பட்டியலெழுத்தர் உதவர் காவலருக்கு சம்பள உயர்வை உயர்த்தி கொடுத்தார். தினப்படி 120 ரூபா பட்டியலத்திற்கு.
அதே மாதிரி உதவருக்கு 120 ரூபா, காவலருக்கு 80 ரூபாய்ன்னு சொல்லி உயர்த்தி கொடுத்து ஆண்டுக்கு 83 ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல, அதை உயர்த்தி கொடுத்து எந்த தவறு வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப களத்தில் 6 அலைபேசி எண், கட்டணமில்லா அலைபேசி எண், யார் புகார் தெரிவித்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டிபிசிலையும் புகார் பெட்டி, அதே மாதிரி பிளக்ஸ் போர்டு வச்சு எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக நீங்கள் அலைபேசியில் பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து நல்லாட்சி நடத்தினோம். அதே மாதிரி மக்களுக்கு தரமான அரிசி வழங்கணும். கடந்த காலத்தில் அதாவது 64 லட்சம் மெட்ரிக் டன் நான் கொள்முதல் பண்ணணும்னு சொல்றார், தவறான தகவல். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தோன்றிய காலத்திலிருந்து 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ண சரித்திர சாதனை. சென்ற ஆண்டு 2025 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மே 9ஆம் தேதி வரைக்கும் 54 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வரலாற்று சாதனை படைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு அண்ணன் மு க ஸ்டாலின் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.